ஒரு வீட்டிலே திருடன் உட்புகுந்து விட்டான். அந்த திருடன் அந்த வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த வீட்டினுடைய கணவனும் மனைவியும் அதை பார்த்து கொண்டிருந்தார்களே அல்லாமல் ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அவன் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு மூட்டையாக கட்டினான். அப்பொழுது கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த வீட்டினுடைய அந்த பெண் சொன்னால், ஐயா, உங்களை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை, நீங்க பெரிய திருடர், எங்க வீட்டுல எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது, ஆகினாலே ஒன்று மாத்திரம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த திருடன் ரொம்ப ஆச்சரியமாக அந்த பெண்ணை பார்த்தான். என்ன இந்த பெண் இடத்துல கேட்க போகிறாள்? அப்போ இந்த பெண் சொன்னால், எங்க வீட்டுல எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறீர்கள், அது போல எங்க வீட்டுல எதிரில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டிலும் நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யணும், இது போல எடுத்துக்கொள்ளணும், ஒன்றையும் விடக்கூடாது. தயவு செய்து அதை செய்தீர்களானால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த துக்கத்துல கூட நான் சந்தோஷப்படுவேன் என்று அந்த பெண் சொன்னார். அந்த திருடனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது திருடன் சொன்னான், அம்மா, அப்படி ஒன்றும் இல்லை, நான் அந்த வீட்டுக்கு நேற்று தினத்துக்கு போனேன், எல்லா பொருளும் எடுத்து விட்டேன். அந்த பெண் சொன்னார்கள், எங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிற வீட்டுக்கு நாளைக்கு போங்கன்னு சொன்னாங்க, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று அந்த திருடன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னது அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இது உலகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம். உலகத்தின் ஜனங்கள் தனக்கு என்ன இல்லையோ அது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது, தனக்கு என்ன இருக்குதோ அது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவு அருமையான ஒரு எண்ணம் பாருங்கள். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய குணத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே, நம்முடைய சக விசுவாச பிள்ளைகளோடு, நம்முடைய வீட்டில் அருகாமையில் இருக்கிற அருமையான ஜனங்களோடு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. என் அன்பானுள்ள பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு பட்டணத்தார் இந்த வேதத்தை கருத்தாய் அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த அருமையான பட்டணத்தின் ஜனங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு நற்குணசாலிகளாக நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் வேகமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வாரம் ஆண்களின் வாரம், விசேஷமான வாரம், ஆண்கள் தினம். பரிசுத்த வேதாகமத்திலே குணசாலி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் யாக்கோபு. ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் நாம் அந்த வசனத்தை வாசித்தோம். யாக்கோபு குணசாலியாக இருந்தான். ஒருவர் குணசாலியாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த யாக்கோபு குணசாலி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு கேள்வி, குணசாலி என்றால் என்ன? வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள். யாக்கோபு குணசாலியாய் இருக்கிறான். அவன் குணசாலியும், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கூடார வாசியுமாய் இருக்கிறான். ஆதியாகமம் 25:27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். குணசாலியான யாக்கோபு.
நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழி 31வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது புருஷனா இருந்தாலும் சரி, அது ஸ்திரியா இருந்தாலும் சரி, குணசாலியாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதம் நமக்கு பரிந்துரைக்கிறது என்னவென்றால் நாம் குணசாலியாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய கேள்வி, குணசாலி என்றால் என்ன? அது ஆணா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் சரி, வேத வசனத்தை தினந்தோறும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தால் நற்குணசாலிகளாய் திகழ முடியும். அப்படின்னா இன்னைக்கு இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையும் நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குணசாலியுடைய ஸ்திரியுடைய வாழ்க்கையும் கவனித்து பார்க்கும் பொழுது ஏக சம்பந்தம், ஏக ஒப்பீடு இருக்கிறது. அருமையா இருக்கிறது. எனக்கு அன்பான ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருக்கிறது. முதலாவது, யாக்கோபு மிக கடினமாய் உழைக்கக்கூடியவனாக இருந்தான். ஒரு குணசாலி கடினமான உழைப்பு அவனுக்கு அவசியம். சோம்பேறியாக இருக்கிறவன் குணசாலி அல்ல. நல்ல மனைவி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குற எழுந்திருக்கிற கணவன் குணசாலி அல்ல. கடின உழைப்பு. ஒன்று, நம் கடினமாய் உழைக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம். இரண்டாவது, நம் கடினமாய் உழைக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் மேன்மைப்படும். ஆமென். கடின உழைப்பு தேவை. நீங்கள் யாக்கோபு எடுத்துக்கொண்டால் யாக்கோபு குணசாலி என்று வேதம் சொல்வது காரணம் என்னவென்றால் இந்த யாக்கோபு கடினமாய் உழைக்கிறவனாக இருந்தான். 14 வருஷம் கடினமான உழைப்பு அந்த லாபானுடைய வீட்டில. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனத்துல யாக்கோபு 14 வருஷம் 2 பெண்களுக்காக கடினமாக உழைக்கிறான். அவனுடைய உழைப்புக்கு கிடைத்த பலன்தான் 2 பரிவாரம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். காரணம் என்ன? கடினமான உழைப்பு. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு குணசாலி என்பதற்கு காரணம் என்னவென்றால் அவன் கடினமாக உழைக்கக்கூடியவனாக, தன் குடும்பத்திற்காக, தன் வாழ்க்கைக்காக, தன் எதிர்காலத்துக்காக அவன் கடின உழைப்பு உழைக்கிறவனாக இருந்தான். நீங்கள் நீதிமொழி 31வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் குணசாலியான ஸ்திரியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவள் இரவும் பகலும் உழைக்கிறவளாக, தன் குடும்பத்திற்காக அவள் பாடுபடுகிறவளாக இருக்கிறாள். அவள் கையை ராட்டினத்தின் மேல் வைக்கிறாள். நீதிமொழி 31வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், 19வது வசனத்துல வாசிக்கிறோம், 22வது வசனத்துல வாசிக்கிறோம், 24வது வசனத்துல வாசிக்கிறோம். எத்தனை வசனம் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே? ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற ஒரு பெரிய அடையாளம் என்னவென்றால் தன் குடும்பத்திற்காக கடின உழைப்பு. அவ வீட்டுல இரவுல கூட என்ன செய்யாது? விளக்கு அணையாது. என்ன அர்த்தம்? உழைப்பு, கடினமான உழைப்பு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடினமாய் உழைக்கிறவர்கள் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய சபையில் இருக்கக்கூடியவங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி, உங்களை பார்த்து சொல்லணும், கடினமான உழைப்பு. உங்களை மாதிரி உழைக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோம்பலின் அப்பத்தை அவள் புசிக்க மாட்டாள். எந்த வசனங்க? நீதிமொழி 31. சோம்பலின் அப்பம் அவளுக்கு இருக்காது. அவள் அதிகாலையில் எழும்புவாள். கடின உழைப்பு, அதிகாலை எழுப்பு. தன் வீட்டுக்காக, தன் குடும்பத்திற்காக அவன் உழைக்கிறவளாக இருக்கிறார். அது போலதான் யாக்கோபு எனக்கு அன்பானவர்களே, அவன் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவான், தன் ஆடுகளை மேய்ப்பான். அநேக திரளான ஆசீர்வாதம் எப்படி யாக்கோபுக்கு வந்தது அப்படின்னா, பூமி கொள்ளலையா, அவ்வளவு ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா கடின உழைப்பு. சோம்பேறியா மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கடின உழைப்பு, ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கணும், ஆண்டவருடைய சத்தியத்தை உட்கொள்ளணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பத்திற்காக ஓடணும், பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவதாக ஒரு குணசாலி. இதுக்குதான் வேதவசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார் நற்குணசாலிகள். அப்படின்னு என்ன? வேதம் சொல்லுது கடின உழைப்பு தான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தின் ஆசீர்வாதம். சோம்பேறிக்கு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள். அது எப்படி இருக்கு? அது எப்படி சுறுசுறுப்பா இருக்கு பாரு. அது எப்படி சேர்த்து வைக்குது பாரு.
ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடின உழைப்பு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய செய்யும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொண்டு வரும். இரண்டாவதாக, யாக்கோபு தன் கடமையை செய்கிறவனாக இருந்தான். அது யாக்கோபா இருந்தாலும் சரி, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த குணசாலியான ஸ்திரியா இருந்தாலும் சரி, கடமை தவறாமல் செய்கிறவர்கள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை எதுவா இருந்தாலும் சரி, அதை கண்ணு கருத்துமாக செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கிறோம். 31வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, 30வது அதிகாரத்துல 3 வசனங்கள் இருக்கிறது. 30, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு தன் கடமையை எவ்வளவு உணர்ந்து கடமை தவறாதவனாக, அந்த உலகத்தில் சொல்கிறார்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நமக்கு கடமை ஒன்று இருக்கிறது. நம்ம நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை தவறாமல் செய்கிறவர்களாக. அது போல நீதிமொழி 31வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட கடமை அவளுக்கு இருக்கிறது, தன் வீட்டாருக்காக என்ன கடமைகள் இருந்தது, அவள் எப்படி, எனக்கு அன்பானவர்களே, அவள் வாணிகம் செய்கிறவளாக, தன் குடும்பத்தை கடமையோடு நடத்துகிறவர்களாக. ஒரு பொறுப்பு உணர்வு, கடமை உணர்வு யாக்கோபுக்கு இருந்தது. ஒரு குணசாலிக்கு, ஒரு குணசாலியான ஸ்திரீக்கும் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்டது குடும்பமா இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனக்கு என்ன, என் கணவர் சம்பாதிக்கிறார், எனக்கு என்ன கடமை இருக்கிறது? எல்லா பிரியமானவர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் சரியாக. உங்கள் கணவரை பராமரிக்க வேண்டும். கணவர் தன் குடும்பத்தை பராமரித்து போஷித்து காப்பாற்றும் பொழுது, பெண்கள் உங்களுக்கென்று கடமை இருக்கிறது. உங்கள் கடமையை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? வாசிங்க எனக்கு அன்பார்வர். நீதிமொழி 31வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 23வது வாக்கியம், 27வது வசனம், 26, 29, எத்தனை வசனம் இருக்கிறது? அவள் எவ்வளவு கடமை உணர்ச்சி உள்ளவளாக ஒரு குணசாலியான ஸ்திரீ. அந்த யாக்கோபு குணசாலியான புருஷன். இந்த ஸ்திரீ, இந்த நீதிமொழி 31வது அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் கடமையை செய்கிறவளாக இருக்கிறாள். அவளுக்கு கடமை இருக்கு, அந்த கடமை தவறாமல் செய்கிறவளாக. மூன்றாவதாக இந்த யாக்கோபு ஒரு குணசாலி என்பதற்கும், அந்த நீதிமொழி 31வது அதிகாரத்தில் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பதற்கும் ஒரு ஒப்பீடை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, இந்த 2 குணசாலியான புருஷனும் குணசாலியான ஸ்திரீயும், முதலாவது கடின உழைப்பு, இரண்டாவது கடமையை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, குணசாலியான புருஷன் தன்னுடைய எதிர்காலத்திற்காக திட்டமிடுகிறவனாக இருக்கிறார். திட்டம் இருக்க வேண்டும். தன் குடும்பத்திற்கான திட்டம், தான் வேலை செய்கிற ஸ்தலத்திலே திட்டங்கள், தான் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே திட்டங்கள். ஒரு குணசாலியான புருஷன் யார் என்றால், ஒரு குணசாலியான ஸ்திரீ யார் என்றால், அவள் திட்டமிடுகிறாள். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை நாம் திருப்பி வாசிக்கும் பொழுது, அவன் எப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருந்தான். அந்த லாபான் வீட்டில் அந்த ஆடுகளை பெருக்க வேண்டும் என்று சொன்ன போது அவனுக்கு இருந்த திட்டம் என்ன, அவனுக்கு இருந்த ஆலோசனை என்ன, அவன் என்ன செய்து தன் ஆடுகளை பெருக்கினான், எப்படி அற்புதமான ஒரு திட்டத்தை அவன் தீட்டினான். தன்னுடைய மாமனாருக்கும் சேதம் வரக்கூடாது, மாமனாரும் குறைந்து போயிடக்கூடாது, தானும் குறைவு அடைந்திடக்கூடாது என்பதற்காக அவன் பயங்கரமான திட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குணசாலியான புருஷனும் குணசாலியான ஸ்திரியும் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். எடுத்தோம் கவுத்தினோம் என்பது அல்ல, அதை சரியாக வகுத்து திட்டமிட்டு செய்கிறவர்கள். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 16வது வசனம், 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த நீதிமொழி 31வது அதிகார குணசாலியான ஸ்திரியை குறித்து சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ எப்படி தன் குடும்பத்திற்காக திட்டமிடுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். என்னென்ன திட்டம்! நீங்க திரும்ப திரும்ப நீதிமொழி 31வது அதிகாரத்தை வாசிக்கணும். பெண்கள் குணசாலியா இருக்கணும்னா, ஆண்கள் குணசாலியாக இருக்கணும்னா யாக்கோபுடைய சரித்திரத்தை படிக்க வேண்டும். யாக்கோபு எப்படி திட்டமிட்டு தன் குடும்பத்தை பெருக்கினார், தன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு காரணம் தேவன் யாக்கோபுக்கு துணையா இருக்கிறார், யாக்கோபோடு இருந்தார். ஆனாலும் திட்டங்கள்
ஆண்டவருடைய சமூகத்துல திட்டங்கள் இருந்தது. ஆண்டவரே, இன்னென்ன பிரகாரம் இப்படி இப்படி நாங்கள் செய்ய வேண்டும். நான்காவதாக, எப்படிப்பட்ட கடமை, கடினமான உழைப்பு, கடமை செய்கிறவர்களாக, திட்டமிடுகிறவர்களாக இருந்தாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபை குறித்தும் இந்த குணசாலின ஸ்திரியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களை மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. குணசாலிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சுறுசுறுப்பு உள்ள கைதான் என்ன கொடுக்கும்? செல்வம் கிடைக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40வது வசனம், 32வது அதிகாரம் 27, 30 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த யாக்கோபு எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்படுகிறான் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆச்சரியப்படும்படியாக அவன் வாழ்க்கை ஒரு சுறுசுறுப்புள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அவனுடைய ஜீவியம் அற்புதமான ஜீவியம். அது போலதான் நீதிமொழி 31வது அதிகாரத்தில் அந்த குணசாலிய ஸ்திரியை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாள். அவள் சோம்பேறியாக இருக்கவே இல்லை. நீதிமொழி 31வது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 18வது வாக்கியம், 27வது வசனம் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் சென்று இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, மத்தியானத்துக்கு பிற்பாடு நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும்படியாக குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் குணசாலிகள். ஐந்தாவதாக, ஒரு புருஷன், ஒரு ஸ்திரீ அவன் குணசாலியாக இருக்கிறான், அவள் குணசாலியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவளுக்கு இருக்க வேண்டிய ஐந்தாவது காரியம் என்னவென்றால் அவர்கள் உபசரிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிறரை உபசரிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான உழைப்பு இருந்து சம்பாதித்து சேர்த்து வைக்கிறது நல்லது. ஆனால் உபசரணையும் இருக்க வேண்டும். உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம வாசிக்கும் பொழுது தன் சகோதரன் பசியாய் வருகிறான். அவன் ஒரு சிவப்பான கூளை சமைத்து வைக்கிறான். அந்த கூளை தன் சகோதரனுக்கு கொடுத்து அந்த சேஷ்ட புத்திர பாக்கத்தை வாங்கிக் கொள்கிறான். அவன் உபசரிக்கிறவனாக இருக்கிறான். தன் சகோதரன் கேட்டவுடனே இல்லை என்று சொல்லவில்லை. அவனிடத்தில் இருக்கிறத அவன் தன் சகோதரனுக்கு கொடுக்கிறான். அது போல எனக்கு அன்பானவர்களே, வனாந்தரத்திலே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இருக்கும் போது தன் சகோதரன் அவனை மேற்கொள்ள வருகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது தன்னிடத்தில் இருக்கிற நல்ல கொழுகொழுந்து இருக்கிற ஆடுகளையும் ஒட்டகங்களையும் நல்ல உசிதமான ஒரு தன் சகோதரனுக்கு அனுப்பி கொடுக்கிறார். நான் நல்லா இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உபசரிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட உபசரிப்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு வர்றதற்கு ஆவலாக வருகிறார்களா? அந்த வீட்டுக்கு போனா நல்லா உபசரிப்பாங்க. ஏன்னா குணசாலி பெண் ஸ்திரீயினுடைய அடையாளம் உபசரிக்கிறவர்களாக இருப்பார்கள். நீதிமொழி 31வது அதிகாரம் 15வது வசனம், நீதிமொழி 31, 20வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ எப்படி மற்றவர்களுக்கு உபசரணம் பண்ணுகிறாள். தன் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தன் கையை நீட்டி அவள் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தன்னிடத்தில் வருகிற ஏழை எளியவர்களுக்கு தன் கையை நீட்டுகிறாள். அற்புதம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அற்புதம். உபசரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் குணங்க. கடினமான உழைப்பு மாத்திரமல்ல, கடமையை செய்கிறது மாத்திரமல்ல, நல்ல திட்டமிட்டு செயல்படுகிறது மாத்திரமல்ல, சுறுசுறுப்பாய் செயல்படுகிறது மாத்திரமல்ல, உபசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆறாவதாக, யாக்கோபுக்கும் குணசாலியான ஸ்திரீக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒப்புமை என்னவென்றால், நன்றாய் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். ஒரு குணசாலி என்றால் எப்படி பேச வேண்டும், எப்படி அழகாய் பேச வேண்டும், எவ்வளவு தன்மையாய் பேச வேண்டும், எவ்வளவு அழகாய் பேச வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம தான் பேசுகிறவர்கள். ஆமென். கடவுள் அந்த திறமையை நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு அன்பானவர்களே, ஆனா நம்ம எப்படி பேசுறோம்? நாம எப்படி பேசுறோம்? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு? நன்றாய் பேசுகிறவர்கள் குணசாலிகள். யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தன் சகோதரனிடத்தில் எப்படி பேசுகிறார், தன் மனைவி மானிடத்தில் எப்படி பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, லாபானிடத்தில் அவன் எப்படி பேசுனா,
லாபான் 10 முறை தன் சம்பளத்தை மாற்றின போதும் எனக்கு அன்பான யாக்கோபு லாபான் மேல தன் மாமனார் மேல கோபப்படாம எவ்வளவு தன்மையா எவ்வளவு அழகா தன் மனைவியிடத்துல தன்னுடைய மாமனார் இடத்துல தன்னுடைய உடன் சகோதரனிடத்துல எப்படி பேசியிருக்கிறாங்க கண்பானவர்களே. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29, 34 வரைக்கும் தன் சகோதரனோடு கூட எப்படி சம்பாதிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். தன் மனைவி கூட எப்படி சம்பாதிக்கிறான். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 4 13 வசனங்கள் முடிய வாசிக்கும் பொழுது தன் மனைவி இடத்துல எப்படி பேசுற, எவ்வளவு அழகா பேசுற, எவ்வளவு தன்மையா பேசுறான். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 36 46 வரைக்கும் வாசிக்கும் பொழுது மாமனாரிடத்துல எப்படி அவன் சம்பாதித்தான், எப்படி பேசினான். ரொம்ப அவசியங்க. குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான புருஷன் எப்படி பேசுவான். அது போல எனக்கு நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல அந்த ஸ்திரீ எப்படி பேசுனா, எவ்வளவு தன்மையா பேசுவா, எவ்வளவு அழகா பேசுவா. ஏன் அவ குணசாலி, ஏன் யாக்கோபு குணசாலி, அவர்கள் பேச்சுல அவ்வளவு அழகா பேசுவாங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கிறோம். சாலமோன் அழகா எழுதுறாரு, ஒரு குணசாலியான ஸ்திரீ அவ எப்படி பேசுவா, அவ பேச்சு எப்படி இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பேச்சு கருணை உள்ள வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறதா, அன்பான வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறதா. 7வதாக ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு குணசாலியான புருஷனுக்கு அடையாளம், 7வது அடையாளம், ஒரு பூர்ணமான அடையாளம் என்னவென்றால் இந்த 2 பேரும் கர்த்தருக்கு பயப்படுறவர்களா இருப்பார்கள். ஆமே, கர்த்தருக்கு பயப்படுகிறது தாங்க ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு பாருங்க, உங்களை மாதிரி ஒரு குணசாலி வேற யாருமே இருக்க முடியாது. நீங்கள் யாக்கோபை குறித்து வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42 43, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42 43 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது யாக்கோபு தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நற்குணசாலிகளாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தான் புகழப்படுவார். ஆமே, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழி 31 இருக்கு. நீதிமொழி 31வது அதிகாரம் 30 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுறதுதான் புகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம நற்குணசாலிகள் என்று காட்டுவது என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாவத்தை விட்டு ஓடுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களா இருப்பார். ரொம்ப ஞானம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலே இந்த யாக்கோபு இந்த குணசாலியான ஸ்திரியை தவிர இன்னொரு ஸ்திரியை வேதம் சொல்லுகிறது, உன்னை எல்லாரும் குணசாலின்னு புகழ்வார்கள். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ரூத்துவின் புஸ்தகத்துல மாமியார் சொல்றா மருமகளை பார்த்து. எந்த வீட்டுல நடக்குங்க? எந்த வீட்டுல மாமியார் மருமகளை பார்த்து இப்படி சொல்ல முடியும்? எந்த வீட்டுல இது நடக்கும்? இங்க வேதத்துல இருக்கு. அந்த ரூத்தை குறித்த மாமியார் சொல்றா, உன்னை எல்லாரும் குணசாலியான ஸ்திரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் பின்னால போகாம, எனக்கு அன்பானவர்களே, கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். அப்படியெல்லாம் இல்லை. அவ தன் மாமியாரோடு கூட வீட்டுக்கு வந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, அவள் செய்தது என்னவென்றால் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? போவாசை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டும். உன்னை எல்லாரும் குணசாலி என்று சொல்வார்கள், புகழ்வார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நம்முடைய குடும்பத்துல, ஆண்களை பார்த்து அந்த குடும்பத்துல, பெண்களை பார்த்து அந்த குடும்பத்துல குணசாலின்னு சொல்றாங்களா, நற்குணசாலின்னு சொல்றாங்களா? இல்லைன்னா கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இந்த 7 காரியத்தை பாருங்க. 1 கடினமான உழைப்பு, 2வது கடமையை செய்கிறவர்கள், 3வது நல்ல திட்டமிடுகிறவர்கள், 4வது சுறுசுறுப்புடனே தன் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள், 5வது நல்ல உபசரணை செய்கிறவர்கள், 6வது நன்றாய் பேசுகிறவர்கள். சில நல்ல உபசரணை பண்ணுவாங்க, ஆனா பேச்சு பயங்கரமா இருக்கும். நல்லா கொடுப்பாங்க பாருங்க, பேச்சு பயங்கரமா இருக்கும். அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது கூட இருப்பாருங்க. மிகவும் கவனிக்க வேண்டியது, நன்றாய் பேச வேண்டும், தேவ பயம் இருக்க வேண்டும்.
அந்த ரூத்துவை போல உங்களை பார்த்து சொல்லணும், உன்ன மாதிரி ஒரு குணசாலி யாருமே இல்லை என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம வீட்டில் இருக்கிற கணவனுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டும். நீங்க அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்க குடும்பம் ஒரு குணசாலியான புருஷனும் குணசாலியான ஸ்திரியாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்க வேத வாக்கியங்களை ஆராய்கிற பிள்ளைகள், தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் நற்குணசாலிகளாய் இருப்பார்கள். அப்படியானால் இந்த காரியமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்க இந்த நற்காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் மிகவும் குணசாலிகள் என்று அழைக்கப்படும். நம்மளை போல ஒரு குணசாலி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக.